ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற திருமயம் கோட்டைக்கு பக்கத்துல தாங்க இருக்கோம். இந்த வீடியோல நம்ம திருமயம் கோட்டையை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கோட்டை கீழே இருக்கிற பைரவர் கோவில், அதுக்கப்புறம் சிவா விஷ்ணு டெம்பிள்ஸ், அதுக்கப்புறம் மேல இருக்கிற கோட்டை கொத்தளங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற வேற லெவல் கோட்டைங்க இது. நம்ம தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதங்களை எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திருமயம் கோட்டையை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மக்களே, நம்ம திருமயம் கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற பியூட்டிஃபுல் லேக்குங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. காலங்காத்தால பனி படர்ந்து பறவைகள் எல்லாம் பறந்துட்டு வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ நம்ம திருமயம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலையும் காரைக்குடியிலிருந்து 24 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்குங்க. ஸோ வெளியவே பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டை பைரவர் டெம்பிள் இருக்கு. நம்ம திருமயம் கோட்டையோட வாயில் காவலர் ஹைவே மேலேயே இருக்கும். ஸோ புதுக்கோட்டை காரைக்குடியிலிருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே இந்த ஹைவே மேலே தான் போகும், கோட்டை தாண்டி தான் போகும். இங்கே பாருங்க, இதுதான் கோட்டை பைரவர் டெம்பிள். வாங்க நாம ஃபர்ஸ்ட் இவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம கோட்டை சுற்றி பார்க்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைரவர் கோவிலுங்க, ஸ்ரீ கோட்டை பைரவர் ஆலயம் திருமயம்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இங்க பூசணிக்காய் எல்லாம் உடைச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. பஸ்ல இருந்து போகும்போது காசெல்லாம் கூட போட்டு போறாங்க. பைரவரே எல்லாரையும் காப்பாத்துப்பா, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஃப்ரெண்ட்ஸ், நாம பைரவரை வழிபட்டுட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தா கோட்டையோட மதில் சுவருக்கு பக்கத்திலேயே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம திருமயம் கோட்டை ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் மேலே தான் மேனேஜ் பண்ணப்படுது. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, கோட்டைக்கு செல்லும் வழின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ள நாம ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். கோட்டை ரொம்ப பெருசுங்க. திருமயம் ஊர்லயே 3ல் 1 பங்கு கோட்டை தான் இருக்கு. அவ்வளோ பெரிய கோட்டை. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, புதுக்கோட்டை சைடு இருக்கிறவங்கள தவிர, புதுக்கோட்டை காரைக்குடி சைடு இருக்கிறவங்கள தவிர. பட் நீங்க ஆல் த வே ராஜஸ்தான் போக தேவையில்லை. பிரம்மாண்டமான கோட்டை கொத்தளங்களை பார்க்கறதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே திருமயம்ல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோர்ட் இருக்குங்க. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய மதில் சுவர்கள் மலை மேல கோட்டைக்கு. வேற லெவலுங்க. வாவ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைரவர் கோவில்ல இருந்து கோட்டைக்கு கீழே இருக்கிற சிவன் பெருமாள் டெம்பிள் பார்க்க போயிட்டு இருக்கோங்க. இந்த 2 டெம்பிளோட முக்கியத்துவம் என்னன்னா, ரெண்டுமே குடவரை கோவில்கள்ங்க. அண்ட் ஸ்ரீரங்கத்தை விட இங்க இருக்கிற பெருமாள், சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள் பெரிய சிலை அப்படின்னு சொல்லப்படுது. அது போக பார்த்தீங்கன்னா குடவரை கோவில்கள்னு இருக்கு. கொஞ்ச காலம் இந்த ரீஜனை பல்லவ மன்னர்கள் ஆண்டு இருக்காங்க. பல்லவ மன்னர்கள் தான் குடவரை கோவில்களை ஃபர்ஸ்ட் தமிழகத்துல கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம மகாபலிபுரம் இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க குடவரை கோவில்கள். ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் நிறைய குடவரை கோவில்கள் இருக்குங்க. திருமயம் ஃபோர்ட்ல இருக்கிற குடவரை கோவில்கள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லானது. வாங்க போய் பார்க்கலாம். கோட்டையை சுத்தியுமே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி குளங்கள் இருக்குங்க. பஸ் கோட்டை வழியாவே போகுது, டவுன் பஸ்ஸஸ். இது புதுக்கோட்டையிலிருந்து ராயவரம் போற டவுன் பஸ்ஸுங்க. கோட்டையை சுத்தி போகும் போல. ஸோ நீங்க புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி போற பஸ்ஸும் எடுக்கலாம், டிஎன்எஸ்டிசி பஸ், அல்லது இந்த மாதிரி டவுன் பஸ்ஸும் எடுக்கலாம். ராயபுரம் போற டவுன் பஸ் கோட்டை வழியா தான் போகுது. சுத்தியும் மதில் சுவர் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ மொத்தமா 7 அடுக்கு இந்த மாதிரி மதில் சுவர்களுக்குள்ளதான் மொத்த ஊருமே இருந்திருக்குங்க. இப்போ 3-4
செவறுகள் தான் இருக்குன்னு சொல்லப்படுது, வெளிப்புற சுவர்கள். வாவ், வேற லெவல். ஸோ இங்க தெரியுது பாருங்க கீழே இருக்கிற கோவில்கள். வாங்க போய் பார்க்கலாம். எவ்வளவு பஸ்ஸஸ் வந்து திருமயம் கோட்டை வழியா போகுது பாருங்க. திருப்பத்தூர்ல இருந்து வர பஸ்ஸுங்க இது. திருப்பத்தூர் டு திருமயம் பஸ். ஹைவே மேலேயே வந்து உங்களுக்கு சூப்பர் ஆக்சசிபிலிட்டி இருக்கு. கோட்டைக்கு கீழே இருக்கிற கோவில்களுக்கும் கோட்டை மேல போறதுக்கும். கோட்டை மேல எவ்வளவு பியூட்டிஃபுல்லான மதில் சுவர்கள். கீழே வந்து இந்த பாறைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த பாறையில தான் வந்து ராக்கெட் டெம்பிள், அதாவது தமிழ்ல குடவரை கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. வாவ், வேற லெவல்ங்க, சான்ஸே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருமயம் கோட்டையோட ஃபர்ஸ்ட் கோட்டை கொத்தளத்துக்குள்ள வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற மதில் சுவர்ல இருந்து உள்ள இருக்கோம் நாம. உள்ள பாருங்களா, அழகழகான மண்டபங்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. அங்கங்க வந்து சில சுவாமி சிலைகள் இருக்கு மேடை மேல. இதுதான் வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய குளம்ங்க. இந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டோகனல் ஷேப்ல இருக்கும். நான் மலை மேல இருந்து வியூ காமிக்கிறேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்லயுமே வந்து எண்கோண வடிவத்தில் இருக்கிற கோவில் தெப்ப குளத்தை பார்க்க முடியாது. திருமயம்ல தான் பார்க்க முடியும். அண்ட் ஆக்டோகனல் ஷேப்க்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில. ஸோ எல்லா மதத்துலேயும் ரிலீஜியஸாக பார்க்காம நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும். எட்டுங்கிறது வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் குறிக்குது இல்லையா. ஸோ எல்லா மதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுளோட அர்த்தங்களை வந்து ஆக்டோகனல் ஷேப்பில் தான் விவரிப்பாங்க. ஸோ இங்கே கோவில் தொப்ப குளத்தையே வந்து எண்கோண வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. அதுதான் வந்து பியூட்டிஃபுல்லான சிறப்பு அம்சம். வெல்கம் டு திருமயம் கோவில் தெப்பக்குளங்க. வாவ், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, எல்லா உயிர்களும் இன்புற்றுவாழ்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்களா. ஓ மை காட், வேற லெவலுங்க, சான்ஸே இல்லை. என்ன பிளிஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாவ், அழகா வந்து கோட்டைக்கு கீழே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அமேசிங். கோவிலுக்குள்ள இருந்து நேராக தெப்பக்குளத்துக்குள்ளே இறங்குற மாதிரி கட்டியிருக்காங்க. 8 பக்கமும் படிக்கட்டுகள் இருக்கும். மேலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஷேப்பு ஆக்டோகனல் எண்கோண வடிவத்தில். வேற லெவலில். நம்ம கோவில் தெப்பக்குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நரசிம்மர் சிலை அழகா பியூட்டிஃபுல்லாக வடிச்சிருக்காங்க. சங்கு சக்கரத்தோட ஒரு கையில் தேவி உட்கார்ந்துருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சங்கு சக்கரத்தை வச்சுக்கிட்டு அபயமுத்திரை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சான்ஸே இல்லைல்ல, ஏதோ தத்ரூபமாக இருக்குங்க, நேரில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி. வேற லெவல், சான்ஸே இல்லை. ஐயோ, செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டெம்பிள்ஸ் ஐ ஹவ் எவர் விசிட்டட்னு சொல்லலாம். நம்ம நரசிம்மரை பார்த்துட்டு கொஞ்சம் இந்த சைடு வந்தா நம்ம எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் குளத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நிறைய மீன்கள் இருக்கு அந்த சைடு, துள்ளி விளையாண்டுட்டு இருக்குங்க படிக்கட்டு மேலே. அமேசிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டும் போட்டிருக்காங்க, இங்கே பாருங்களா. ஸோ இது தமிழ் பிரம்மி எழுத்துக்களா இல்லை ரீசண்டாக இருக்கிற தமிழ் எழுத்துக்களான்னு தெரியல. பட் ஐ திங்க் குளத்தை பற்றி தான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரீசண்டாக இருக்கிற தமிழ் எழுத்து மாதிரி தான் இருக்குல்ல. சரி, ஓகே, நான் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இல்லை உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கல்வெட்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குளத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மண்டபம் இருக்குங்க. அழகான சிற்ப வேலைப்பாடுகளோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
இங்க பாருங்க, இது எல்லாமே குடவரை கோவில்கள்ங்க. கோவில் அடிவாரத்தில் மலையை குடைஞ்சுதான் வந்து எல்லாத்தையுமே கட்டியிருக்காங்க. சான்ஸே இல்லைல்ல. வாவ். இது பூவரங்க பெருமாள். இங்க பாருங்களா. ஐயோ, ஒருத்தர் அப்படியே தத்ரூபமா நின்று வணக்கம் வைக்கிற மாதிரி இல்ல. என்ன சிற்ப கலைகள்ங்க. மக்கா மக்கா. ஓ மை காட். இங்க பாருங்க, சான்ஸே இல்ல. மலை அடிவாரத்துலங்க ஒரு குகை மாதிரி இருக்கு. பூவரங்க பெருமாள். இங்க பாருங்க, குகைக்குள்ள ஒரு சிற்ப வேலைப்பாடு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பூவரங்க பெருமாள் பார்த்துட்டு நாம மறுபடியும் குளத்து சைடு வந்திருக்கோம். நான் மெதுவாக இந்த வீடியோவை கொண்டுட்டு போகிறேன், ஸோ தட் உங்களுக்கு திருமயம் கோட்டையோட பியூட்டியை கம்ப்ளீட்டாக நிதானமாக காமிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர்னால உங்களுக்கு நினச்ச சமயத்தில் வர முடியாது இல்லையா. அதனால விர்ச்சுவலாக நீங்கள் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காகத்தான் வந்து ரொம்ப மெதுவாக கொண்டுட்டு போகிறேன் வீடியோவை. ஒவ்வொரு பார்ட்டியும் வந்து அணு அணுவாக ரசித்து உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. வெளியெல்லாம் கூட இருக்கு பாருங்க, வெளியெல்லாம் கூட வந்து கல்வெட்டு இருக்குங்க. இங்க பாருங்களா. வாவ். இங்க இருக்கு பாருங்க எழுத்துக்கள், தெரியுதா உங்களுக்கு? கோவிலை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. இது வந்து இன்னொரு சைடு வியூ ஆஃப் த குளங்க. இங்கதான் வந்து மீன்கள் துள்ளி குதிச்சுட்டு இருக்கீங்க பாருங்களா. இங்க வந்தாவே வந்து நாம இங்க பொரியெல்லாம் போடுவாங்கல்ல, ஸோ அதனால மக்கள் வந்தாவே நம்ம ஏதாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்குங்க படிக்கட்டுல. சான்ஸே இல்லை. ஓ மை காட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருமயம் கோட்டை பார்த்தீங்கன்னா 1276ஆம் ஆண்டுல ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னரான கிழவன் சேதுபதி அவர்களால கட்டப்பட்டிருக்குங்க. அவர் காலத்திலேயே வந்து இந்த எண்கோண வடிவத்திலான குளத்தையும் வெட்டி இருக்காங்களா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. பட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. ஸோ இந்த கல்வெட்டுகளை பத்தின டீட்டெயில்ஸ் யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன எழுதியிருக்காங்க, இந்த கோட்டையோட முழு வரலாறு என்ன அப்படின்னு. வேற லெவலுங்க. எல்லா பக்கமும் ப்ரூஃபை விட்டுட்டு தான் போயிருக்காங்க நம்ம ஆளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 7 மதில் சுவர்கள் இருந்ததாகவும் இப்போ 3-4 தான் எஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எண்கோண குளத்தையும் குளத்தை சுத்தி இருக்கிற மண்டபங்களையும் ரசிச்சு பார்த்தாச்சுங்க. இங்க இன்னொரு மண்டபம் இருக்கு. எல்லா மண்டபங்கள்லயுமே வந்து அழகழகான வேலைப்பாடுகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் எல்லாருமே வந்து இந்த கோவில்ல ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா அழகுமே பிரதிபலிச்சிட்டு இருக்குங்க திருமயம்ல இருக்கிற கோவில் மண்டபங்கள்ல. அருமையான வேலைப்பாடுகள். ஐயோ, ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு மண்டபங்களும் அவ்வளவு அழகா இருக்கு. சான்ஸே இல்லைல்ல. சரி வாங்க கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம். நாம தெப்பக்குளத்தை பார்த்துட்டு வந்தா கோவில் என்ட்ரன்ஸ் பக்கத்துல ஒரு கருப்பர் ஆலயம் இருக்குங்க. எல்லாமே வந்து கற்களாலான கோவில்கள் தான், பழங்காலத்து கோவில்கள் எல்லாம். செம்ம சூப்பரா இருக்குங்க. இங்கிருந்து என்ட்ரன்ஸ் கோபுரம் இருக்கு பாருங்க. வாங்க உள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம கோவிலுக்கு போற என்ட்ரன்ஸ் வழிங்க. இங்க பூஜை சாமானெல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. பழைய காலத்து வீடுகள்லாம் இருக்கு. இது கோவில் என்ட்ரன்ஸ். வாவ், எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் செம்ம அழகா இருக்குங்க நம்ம திருமயம் கோட்டையை சுத்தி இருக்கிற இடங்கள்.
மக்களே, நம்ம கோவில் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போயிட்டு இருக்கோம், நுழைவு வாயில்ல இருந்து. வாவ், த பிரம்மாண்டம். ஸ்ரீராம ஜெயம்னு போட்டிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க. அப்பா, தூண்கள் இருக்கிற வேலைப்பாடுகள்லாம் அந்நியாயத்துக்கு இருக்குங்க. ஓ மை காட். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே சக்கரத்தாழ்வார் கோவில்னு இருக்குங்க. சங்கு சக்கரம் இருக்கு இல்லையா, பெருமாளோட சங்கு சக்கரம். ஸோ அதவே வந்து சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சந்நிதி வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்றுவாக. ஸோ நாம் மெயின் சந்நிதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கோவில்கள் இதெல்லாம். இங்கே பாருங்க சிற்ப வேலைப்பாடுகளை. பா சாமி, இது வந்து ஒரு நாட்டிய மங்கை மாதிரி இருக்கு. அவங்க தோல்ல வந்து ஏதோ யாரோ உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்கன்னு தெரியல. ஒரு முனிவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, இங்க பாருங்களா. இதெல்லாம் என்ன கான்செப்ட்ல செஞ்சாங்கன்னு தெரியல. இது வந்து ஆண்டாளுக்கு ஒரு சந்நிதி. ஆண்டாளோட சிலை பாருங்களா, அப்படியே வந்து ஆண்டாள் நாச்சியார் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓ மை காட். இங்க பாருங்க, ஒவ்வொரு தூண்கள்லயும் இருக்கிற வேலைப்பாடுகள் அசந்து போயிடுவீங்க நீங்க. வாழ்க்கையில ஒருமயமாவதுன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு டைமாவது நீங்க திருமயம் வராட்டி மேஜர் பார்ட் ஆஃப் த தமிழ் கல்ச்சரை மிஸ் பண்றீங்க. இங்க பாருங்க, அந்த காலத்துல நம்ம பெண்கள் அணிந்திருந்த உடை அணிகலன்கள், அவங்களோட என்ன சொல்றது, ஜடை பின்னல்கள், காதுல போட்டிருக்கிற குண்டலங்கள்ல இருந்து அத்தனத்தையும் தத்ரூபமா உடைச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை. இது வந்து மென் என்ன மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிருந்தாங்க, இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஐயோ, ஒன்னியாயத்துக்கு இருக்குங்க. அப்பா சாமி. ஓய்யோ, திருமயம் கோவில் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த ஊருக்கு பழைய பேர் பார்த்தீங்கன்னா திருமெய்யம்ங்க. மெய்னா உண்மை, ஓகேவா. கடவுள் உண்மையானவன் இல்லையா, அந்த கோட்பாடு தான். ஸோ திருமெய்யம் வந்து திருமையம் ஆயிடுச்சு. ஸோ அதை சான்ஸ்கிரிட்ல வந்து சத்தியமூர்த்தி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. மெய் அப்படிங்கிறது வந்து உண்மை தமிழ்ல. இதே சான்ஸ்கிரிட்ல வந்து சத்தியம் இல்லையா. ஸோ அதனால சத்தியமூர்த்தி ஆயிட்டாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெய்யர் தான் நம்ம பெருமாளோட பேர், சிவனோட பேர் எல்லாமே வந்து இங்கே மெய்யர் தான். அதனால தான் திருமையம் ஆயிடுச்சு. இது வந்து கிருஷ்ணருக்கு ஒரு சந்நிதி வச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. ஐயோ, இங்க பாருங்க, வாயில் காவலர்கள். அழகு அழகு அழகு. இது வந்து வில்லெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி, வில் அம்பெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை. நம்ம என்ட்ரன்ஸ் போகிற ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கான சந்நிதிகள் இருக்குங்க. இது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம். ஒவ்வொரு சிலைகளுமே வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்குங்க. நீங்கள் மலைச்சு போயிடுவீங்க வந்து பார்த்தா. நேரில் அப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக வடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லைங்க. இந்த தூணில் இருக்கிற சிலைகளோட நுட்பங்களை பாருங்களா. இந்த மங்கையர் வந்து அந்த பூ கூடை வச்சிருப்பாங்கல்ல, அந்த கூடை முதற்கொண்டு எவ்வளோ தத்ரூபமாக வடிச்சிருக்காங்க. இந்த காலத்துல தான் நீங்க வந்து ஹேண்ட்பேக் எல்லாம் வச்சுப்பீங்களா, அந்த காலத்திலேயே வந்து ஹேண்ட்பேக் எல்லாம் மாட்டிட்டு எவ்வளோ ஸ்டைலிஷா இருந்திருக்காங்க பாருங்க. ஐயோ, இந்த பக்கம் மென் கம்பு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி. கோவில் இருக்கிற அழகு வேலைப்பாடுகள் இங்க பாருங்க. அந்நியாயத்துக்கு அப்படியே வடிச்சு தள்ளி இருக்காங்க. கல்லிலே கலைவண்ணம் கண்டாருங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கல்லுல பேரு அதிசயத்தையே கண்டிருக்காங்க இங்க. மக்களே, முகப்பு மண்டலத்தில் இருக்கிற
சிற்ப அழகுகளையே வந்து நாம இவ்வளவு நேரம் ரசிச்சாச்சு. இங்க இருக்கிற மெயின் தாயார் பேர் வந்து உஜ்ஜீவன அம்மையாருங்க. சூப்பரா இருக்குல்ல உள்ள இருக்கிற சந்நிதி. இங்க வந்து இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல ஸ்ரீ திருமெய்யர், அழகிய திருமெய்யர் அப்படின்னு ஒரு ஆலயம். இதெல்லாம் குடவரை கோவில்களுங்க. வேற லெவல்ல பெரிய பெருமாளுங்க. ஃபுல்லா நம்ம ஒரே இதுல பாக்குறது வந்து கஷ்டம். பட் உங்களுக்கு காமிக்கிறேன், சான்ஸே இல்லைல்ல. வாவ், ஃபுல்லா மலையை குடைஞ்சு பண்ணியிருக்காங்க. அப்பா, வேற லெவல்ல இருக்கு. உள்ள இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள் பாத்தீங்கல்ல, அங்கங்க இருக்கிற இந்த மாதிரி சின்ன விண்டோஸ் வழியா தான் நம்ம பார்க்க முடியுதுங்க உள்ள இருக்கிற குடவரை கோவில்களை. இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து மலை அடிவாரங்க. மலை அடிவாரத்துல தான் வந்து ஃபுல் கோவிலையே வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே இருக்கிற மண்டபங்கள் எல்லாம் உருவாயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆதியில உருவானது வந்து குடவரை கோவில்கள் தான். இங்க இருந்து பார்த்தாவே தெரியும். இங்க பாருங்க, ஃபுல்லா மலைகளா இருக்கா, மலைகளுக்கு கீழே தான் வந்து இந்த கோவில் இருக்கு. இங்க உள்ள திருமையருக்கு பக்கத்துல தனியா இன்னொரு சந்நிதி இருக்குங்க, சத்தியமூர்த்தி பெருமாள் சந்நிதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாள் சந்நிதி. உள்ள இருக்கிற வேலைப்பாடுகள் பாத்தீங்களா, வேற லெவல். நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கருடாழ்வாருக்கு ஒரு சந்நிதி இருக்கு. இங்க பாருங்க, ஸ்ரீ கருடாழ்வார் சந்நிதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. சிற்ப வேலைப்பாடுகள் தான் அமேசிங்கா இருக்கு. நிறைய ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வந்திருக்காங்க. மக்களே, நம்ம சத்தியமூர்த்தி பெருமாள் சந்நிதிக்கு உள்ள இருக்கோங்க. இங்க பாருங்க, மேல மலைங்க, கீழே கோவில். ஐயோ, வேற லெவல். சான்ஸ் இல்லைல்ல, அமேசிங். ஐயோ. ஸோ சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குகை இருக்குங்க. இந்த மலைகளை குடைஞ்சுதான் வந்து குடவரை கோவில்களை உண்டாக்கி இருக்காங்க. ஸோ குகைக்குள்ள இருந்து வெளியே போனா மலைக்கு கீழே நிறைய நாகர்கள் வச்சிருக்காங்க. இங்க பாருங்கண்ணா, எவ்வளவு நாகர் சிலைகள் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் கலைநுட்பமான வேலைப்பாடுகள். தூண்கள் எல்லாம் பாருங்க, தூண்கள் இருக்கிற சிலைகள் பாருங்க, தத்ரூபமா வடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை. நம்ம திருமயம் கோவில் எத்தனை தடவை சான்ஸே இல்லைன்னு சொல்லுன்னு எனக்கே தெரியல. மக்களே, இங்க பாருங்களா, இவரை தூண்ல எவ்வளவு அப்படியே டைரக்டா நின்றுட்டு வணக்கம் சொல்ற மாதிரியே இருக்காரு. இது வந்து ஸ்ரீ லக்ஷ்மண ஹனுமத் சமேத ஸ்ரீராமரம். அமேசிங்க. இதெல்லாம் ஹொய்சாளர்கள் ஸ்டைல்ல இருக்குங்க கோவில். சான்ஸே இல்லப்பா. ஐயோ, என்ன மாதிரி வடிச்சிருக்காங்க தத்ரூபமா. மக்களே, நம்ம திருமையம் கோவில் வந்து பெருமாள் கோவில் வந்து திருமங்கையாழ்வாரால பாடல் பெற்ற தலம். இங்க இருக்கு பாருங்க, திருமங்கையாழ்வார் பாசுரம். இந்த சைடு இருந்து பார்த்தாலும் அழகுங்க. வாவ். மக்களே, இதுதான் கொடிமரம்ங்க. கொடிமரத்துக்கு பக்கத்திலே வந்து உஜ்ஜீவனவல்லி தாயார் சந்நிதி இருக்கு. இங்க இருக்கு பாருங்க.
மக்களே, நம்ம திருமையரை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இங்கிருந்து போயிட்டு கொஞ்சம் தூரத்துல ஒரு 50 மீட்டர்ஸ்ல ரைட் கட் பண்ணா நம்ம சிவன் கோவிலுக்கு போகலாம். அவர் பேரும் திருமையர் தான். ஹரியும் சிவனும் ஒன்று, தெரியாதவங்க வாயிலும் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை தான். ஸோ இங்கே வந்து சைவ வைணவ கோவில்கள் ரெண்டுக்கும் இடையில ஒரு கேட் மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால ரெண்டுக்கும் நம்ம தனித்தனியாக தான் போகணும். இங்கே இருக்கு பாருங்க, இது வந்து சிவன் கோவிலோட என்ட்ரன்ஸுங்க. ஒரு 50 மீட்டர்ஸ் தான். அடுத்தடுத்த சந்நிதிகள். ஏதோ ஒரு பிரச்சனைனால, அந்த காலத்தில் மதம்னாலே பிரச்சனை தானே, அதனால நடுவில் ஒரு செவர் எழுப்பிட்டாங்களா, நீங்கள் இந்த சைடு வரக்கூடாது, நாங்கள் அந்த சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இடையில ஒரு செவரு இங்கே இருக்கு பாருங்க. பின்னாடி இருக்கிறது விஷ்ணு கோவில், இது வந்து சிவன் கோவில். இடையில ஒரு செவரு. ஸோ இது வந்து அந்த காலத்தில் ஐ திங்க் விஜயநகர மன்னர்கள் காலத்துலன்னு நினைக்கிறேன். ஸோ சைவ வைணத்துக்கு இடையில சண்டை வந்தங்காட்டி அவர் வந்து கட்டுங்கடா இடையில ஒரு செவுத்த அப்படின்னு சொல்லி செவரு கட்டிட்டாங்களா. ஸோ பரவாயில்ல, ரெண்டுமே வந்து குடவரை கோவில்கள் தான். லைக் நம்ம நரசிம்மர் நம்ம பார்த்தோம்ல, நரசிம்மன்கிறம் பாருங்க, பெருமாள் 108 தெய்வ தேசங்களில் ஒன்று நம்ம திருமயம் பெருமாள் கோவிலும். ஸோ பக்கத்துலேயே இருக்கிறது வந்து சிவன் கோவில், இதுவும் வந்து குடவரை கோவில்கள் தான். ஓகேவா? அது தவிர தனியாக ஒரு சிவலிங்கமும் வச்சுருக்காங்க, அங்கேயும் வந்து ஒரு பெருமாள் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம மேலே இருக்கிற மலையை குடஞ்சு பண்ண குடவரை கோவில் தாங்க. வாங்க சிவன் கோவிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். மக்களே, நம்ம சிவன் கோவிலோட பியூட்டிஃபுல் என்ட்ரன்ஸ் பாருங்க, என்ன வேலைப்பாடுகள்ங்க. ஐயோ, கோட்டைக்கு கீழே ஒரு அதிசயம். நம்ம திருமையம் சிவன் அண்ட் விஷ்ணு கோவில்கள், ஐயோ வேற லெவல். மக்களே, நம்ம திருமயத்தில் இருக்கிற எல்லா கோவில்களுமே வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியல் தொல்லியல் துறைக்கு கீழே தாங்க வருது. ஸோ இது வந்து சிவன் கோவிலோட என்ட்ரன்ஸு. இங்கே என்ட்ரன்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோவில் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனுங்க. ஸோ கவனமாக கேளுங்க. சிவன் குடவரை கோவில், சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி. இங்க இருக்கிற சிவன் பேர் வந்து சத்தியகிரீஸ்வரருங்க, பெருமாள் பேர் வந்து சத்தியமூர்த்தி. நான் சொன்னேன்ல, மெய்யர், அவ்வளவுதான். எல்லாமே வந்து அந்த மெய்ப்பொருளை குறிக்கிறது தான். சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த குடவரை கோவில் 7-8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் குடையப்பட்டதாகும். பாறையை குடைந்து வெட்டப்பட்ட குடவரை கோவில் லிங்கத்துடன் கூடிய கருவறையும் அதன் முன்பு அர்த்த மண்டபமும் காணப்படுகிறது. அர்த்த மண்டபத்தில் உள்ள தூண்களில் மேல் மற்றும் கீழ்ப்பகுதி சதுரமாகவும் நடுப்பகுதி எண்கோண வடிவிலும் உள்ளன. எண்கோண வடிவத்தை பத்தி நான் நம்ம தெப்பக்குளத்தை காமிக்கும் போதே சொன்னேன், அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டுங்க ஆக்டோகனல் ஷேப்க்கு. அர்த்த மண்டபத்தில் கருவறைக்கு எதிரே லிங்கோத்பவர் மற்றும் விநாயகர் புடைப்பு சிற்பங்கள் உள்ளன. அர்த்த மண்டபத்தின் நடுவில் இயற்கையான பாறையில் நந்தியின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே வந்து குடவரை கோவில்கள்ங்க. கருவறையின் நுழைவாயிலின் இருபுறமும் துவாரபாலர்கள் சிற்பங்கள் உள்ளன. குடுமியான் மலையில் காணப்படும் இசை கல்வெட்டுகளை போன்று இங்கும் கல்வெட்டுகள் காணப்படுவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். நிறைய கோவில்கள்ல இசையை பத்தின கல்வெட்டுகள் இருக்காது, பட் திருமயத்தில் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து கொஞ்சம் அழிஞ்சிட்டாங்க. ஸோ பாருங்க, நம்மளோட அதிசயங்கள் எல்லாம் வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். பட் என்ன செய்யறது? பட் ஆனா அது வந்து இப்ப இருக்கிறவங்க அழிக்கல, அந்த காலத்திலேயே வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்தினால அப்படி பண்ணிட்டாங்க. குடுமியான் மலையில் காணப்படும் இசை கல்வெட்டுகளை போன்று இங்கும் கல்வெட்டுகள் காணப்படுவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இந்த கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டில் துரதிருஷ்டவசமாக அழிக்கப்பட்டது. மேலும் இந்த கோவிலினருக்கும் அருகில் உள்ள விஷ்ணு கோவிலினருக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டையை தீர்த்து வைக்கும் வகையில் ஹொய்சால தளபதி அப்பன்னா, நான் ஹொய்சால ஆர்கிடெக்சர் மாதிரியே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா உள்ளுக்குள்ள. ஸோ பாருங்க, ஹொய்சாலர்களும் ஆண்டிருக்காங்கங்க. ஹொய்சால தளபதி அப்பன்னா தீர்ப்பு வழங்கியதை விவரிக்கும் செய்தி இதே இடத்தில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டது. ஆயினும் கூட முன்பு எழுதப்பட்டிருந்த கல்வெட்டின் எஞ்சிய சில கிரந்த எழுத்துக்கள் ஸ்வரங்களை பற்றியும் பரிவாதினதா என்னும் ஒரு இசைக்கருவி பற்றியும் மற்றும் தமிழ் எழுத்துக்களில் குணசேனா என்ற பெயரை குறிக்கும் சில எழுத்துக்களும் இன்னும் காணப்படுகின்றன. ஸோ இசையை பற்றி இருக்கிற கல்வெட்டுகள்ல இந்த கோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கோயிலில் பிற்கால கல்வெட்டுகள் இன்னும் சில உள்ளன. இக்கோயிலை சுற்றிலும் பல கட்டிடங்கள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் கட்டப்பட்டுள்ளன. ஸோ ஃபர்ஸ்ட் கட்டினது வந்து குடவரை கோவிலுங்க. அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் வந்து அடுத்தடுத்த மண்டபங்களை எல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம திருமயத்தோட சிறப்புங்க. பாண்டியர்கள், ஹொய்சாலர்கள், விஜயநகர மன்னர்கள், சோழர்கள்,
இப்படி பல்லவர்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்பின கோவில் தான் நம்ம திருமையம் கோவில். இது சத்தியகிரீஸ்வரர் கோவிலுக்கு உள்ளே இருக்கிற என்ன சொல்றது, உள் மண்டபமுங்க. நம்ம திருமயம் கோட்டையிலேயே இருக்கிற பெரிய கல்வெட்டு வந்து நம்ம சத்தியகிரீஸ்வரர் கோவில், குடவரை கோவில் பக்கத்துல இருக்கிற கல்வெட்டு தாங்க. ஸோ இந்த கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கல்வெட்டுல இருக்கிற டீட்டெயில்ஸ் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ இது வந்து கோவிலுக்குள்ள இருக்கிற வேணுவனேஸ்வரி அம்மன் ஆலயம்ங்க. மக்களே, நாம சத்தியகிரீஸ்வரர் கோவிலையும் பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம திருமயம் கோட்டைக்கு மேலே போய் பார்க்க போகிறோம். மேலே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, இங்கிருந்து பார்த்தாவே நம்ம மலை மேலே இருக்கிற சுவர்கள் எல்லாம் தெரியுது. கீழே அவ்வளோ பெரிய பெரிய தேன்கூடெல்லாம் கட்டியிருக்குங்க, வேற லெவலில் இருக்குது. இங்கே கன்சர்வேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க, நல்லா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபுல் இடத்தையுமே திருமயத்தில். ஸோ புதுக்கோட்டை பக்கத்தில் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம போய் கோட்டை மேலே பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க போகலாம். மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற தெப்பக்குளங்க. இது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க, ஃபுல்லாக பாசி படர்ந்துருக்கு. அந்த பக்கம் பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்கிற எண்கோண வடிவ குளம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க, இந்த கீழே இருக்கிற பாறையில தான் வந்து சத்தியகிரீஸ்வரரும் இருக்காரு, சத்தியமூர்த்தி பெருமானும் இருக்காரு. அந்த அளவுக்கு குடவரை கோவில்களா இதை பண்ணியிருக்காங்க, வேற லெவல்ல. இங்க பாருங்க, கோட்டை மதில் சுவர்கள் எல்லா பக்கம் இருந்து எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிவாரத்தில் இருக்கிற கோவில் எல்லாம் பார்த்துட்டு இப்போ கோட்டைக்கு மேலே போற என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இதுதான் வந்து கோட்டைக்கு மேலே போற என்ட்ரன்ஸு. இங்கேயும் வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க, கல் மற்றும் செங்கற்கோட்டை திருமயம். திருமயத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மலையை சுற்றி ராமநாதபுரத்தை சேர்ந்த சேதுபதி விஜய ரகுநாத தேவர் என்னும் கிழவன் 1673 1708 வரைக்கும் அவர் ஆண்டிருக்காரு என்பவரால் ஒரு கோட்டை கட்டப்பட்டது. இந்த கோட்டை பிற்காலத்தில் புதுக்கோட்டை தொண்டைமான்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதன் முக்கிய நுழைவாயில் கிழக்கு புறத்தில் அமைந்துள்ளது. இங்கு விநாயகர், அனுமன் மற்றும் பைரவர் சிற்பங்கள் காவல் தெய்வங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இம்மலையில் உச்சியில் கோட்டை சுவற்றில் ஆங்கிலேயர் காலத்தை சேர்ந்த பீரங்கி வைக்கப்பட்டுள்ளது. சிறு கருங்கற்கள் மற்றும் செங்கற்களை கொண்டு இக்கோட்டை சுவர் கட்டப்பட்டுள்ளது. இதன் உட்புறத்தில் 3 குடவரை கோவில்கள் காணப்படுகின்றன. அவற்றில் 2 சிவனுக்கும் 1 விஷ்ணுவிற்கும் உரியதாகும். ஸோ இதுதான் திருமயம் கோட்டையோட ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வைங்களா, சூப்பரில். ஸோ வாங்க, டிக்கெட்ஸ் இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ் வந்து டிக்கெட்ஸ் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ் above 14 years ஆஃப் ஏஜுங்க. இந்தியன்ஸ்க்கு 25, ஃபாரினர்ஸ்க்கு 300. ஆன்லைனில் ஸ்வைப் அண்ட் ஸ்கேன் பண்ணால் 20, ஃபாரினர்ஸ்க்கு 250 rupees. ஓகேவா? ஏஎஸ்ஐ ஆஃபீஸ் இங்கே இருக்குது, வாங்க போகலாம் உள்ள. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருமயம் கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஏஎஸ்ஐயில். ஸோ 25 rupees டிக்கெட்டு. நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 5 rupees கம்மி, ஓகேவா? 20 rupees. நம்ம கேஷே கட்டி வாங்கிட்டு வந்துட்டோம், அது வேற ஸ்கேன் பண்ணிட்டு எதுக்கு, 5 ரூபா தானே, பரவாயில்ல. ஸோ இதுதான் வந்து மேலே போகிற வழிங்க, வாங்க போகலாம். நம்ம ஏஎஸ்ஐனால மேனேஜ் பண்ணப்படுற இந்தியாவில் இருக்கிற எல்லா கோட்டைகளுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம தேசிய கொடி இருக்கும். கோட்டை மேலேயும் இருக்கும், கீழேயும் வச்சிருப்பாங்க. நம்ம திருமயம் கோட்டை முன்னாடியும் வந்து நம்ம ஃபிளாக் போஸ்ட் இருக்கு பாருங்க, மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்குது நம்ம திருமயம் கோட்டையில. ஸோ வாங்க மேலே போகலாம். ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு பீரங்கி வச்சிருக்காங்க, எவ்வளோ குறுகலா இருக்கு பாருங்களா வழி. ஸோ இதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிக் தான். ஸோ எதிரி நாட்டு வீரர்களெல்லாம் மேலே போருக்கு வரும்போது கும்பலாக மேலே ஏற முடியாது. ஸோ மேலிருந்து அவங்க கீழிருந்து அவங்க மேலே ஏறும்போது இங்கே குட்டி குட்டியாக ஓட்டைகள் இருக்கு பாருங்க, அதுல இருந்து அவங்க ஈட்டிகள் வில்லெல்லாம் வந்து வீச முடியும் எதிரி நாட்டு படைகள் மேலே. எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் தான். இந்த பாறையிலேயே குடைஞ்சிருக்காங்க படிக்கற்கள், வேற லெவல். வாங்க போகலாம் உள்ள. வெல்கம் டு திருமயம் ஃபோர்ட். ஸோ நீங்கள் கோட்டை மேலே போகிறதுக்கு முன்னாடி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க போத் ஜெண்டருக்கு. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஏஎஸ்ஐக்கு கூட சொல்லிக்கணும். இங்கே பாருங்க, பீரங்கி எல்லாம் வந்து இந்த இரும்பை உருக்கி எக்கில் செய்வாங்கள்ல,
எக்குன்னு சொல்லுவாங்க, இரும்பை உருக்கி சில ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த மாதிரியான ஒரு இதில் செஞ்சது தான் இது. எப்படி இருக்கு பாருங்களேன், ஸ்ட்ராங்கா. வாவ், வாங்க போ. நீங்க மார்னிங்கே வந்துடணுங்க, அப்பதான் வெயிலுக்கு முன்னாடி பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம். மதியெல்லாம் வந்தீங்கன்னா இது பாறைகளை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஹீட் இருக்கும். ஸோ மார்னிங் 9 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 9 o'clockே வந்துடுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா நீங்கள் கோவிலை பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக 9 o'clock நீங்கள் வந்து கோட்டையை பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு படிக்கட்டு ஏறி ஃபஸ்ட்டு கதவுக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கிருந்து இன்னும் நிறைய படிக்கட்டுகள் இருக்கு. ஐயோ, மகாபலிபுரத்தில் இருக்கிற மாதிரி பட்டர் பால் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்களா. வாவ். உள்ள வந்தோடனே நம்மளை வரவேற்கிறது த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் தான், குரங்கு நண்பர்கள் நிறைய இருக்காங்க கோட்டைக்குள்ள. மலைப்பகுதி தானே, ஆப்வியஸ்லி அவங்க தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, அங்கங்க பெரிய பெரிய பாறைகளை வெட்டுறதுக்கு இந்த துளையிடுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் பார்க்க முடியுதுங்க. லைனா இருக்கு பாருங்க, வேற லெவல். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். நம்ம உள்ள வந்தாச்சு கோட்டையோட 2வது மதில் சுவருக்குள்ள. ஸோ மொத்தம் 7 சுவர்கள் இருந்ததா சொல்லப்படுது. இப்போ 3-4 சுவர்கள் தாங்க இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்தாச்சு, செகண்டும் உள்ள வந்தாச்சு, இப்போ மேலே பார்க்கறது 3rd. எவ்வளவு வரன்னு அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா, வேற லெவலுங்க. நம்ம சிங்கக்குட்டிகள் பாருங்க. என்னடா மிரட்டுற? ஹலோ, வந்தோடனே குலைக்கிறாங்க. குட்டி பையனா இருந்துட்டு இங்க பாருங்களா. வாடா வாடா வாடா, ரஸ்க் சாப்பிடுறியா? மிரட்டாதடா. வாயில் காப்பாளர்கள் பைரவன் பாருங்க, குட்டி பைரவர்கள் செம்ம கியூட்டா இருக்காங்க. அவங்க அம்மா மேல இருக்கா போல, மேலையும் இன்னும் 2 குட்டி பைரவர்கள் இருக்கானுங்க நம்மளை வரவேற்கிறதுக்கு. வேற லெவல். இங்க கோட்டையிலிருந்து நேரவா கீழே இறங்குறதுக்கு பாத்தீங்களா படிக்கட்டுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஐயோ, செம்மையா இருக்குங்க, கொக்கா மக்கான்னு இருக்கு, வேற லெவல். இங்கிருந்து இன்னொரு படிக்கட்டு இருக்கு அடுத்த கோட்டை கொட்டளத்துக்குள்ள போறதுக்கு. அங்க கீழே இருக்கிற லேக்கு இங்கிருந்து பாக்குறதுக்கு திருமயம் ஃபுல்லா தெரியுதுங்க. அங்க ஒரு தாத்தா மேல ஏறிட்டு இருக்காரு பாருங்க. வாவ். நம்ம ஃபர்ஸ்ட் மேல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்க்கலாம். ரஸ்க் இருந்துச்சுன்னு பைரவ குட்டிக்கு போட்டா குரங்கு நண்பர்களும் சண்டைக்கு வந்துட்டாங்க. பரவாயில்ல, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. குட்டி பைரவர்கள், அவங்க அம்மா, குரங்கு குட்டிகள் எல்லாம் செம்ம கியூட். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஸோ நாம அடுத்து ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வந்தாச்சு, செகண்ட் பிரகாரத்துக்குள்ள வந்தாச்சு. இப்போ 3வது வால்குள்ள என்ட்ராக போறோங்க. கீழே ஸ்கூல் போல பிரேயர் செஷன் நடந்துட்டு இருக்கு. நீராறும் கடலெடுத்த பாடிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் அந்தம், தமிழ் தாய் வாழ்த்து. ஸோ ஏஎஸ்ஐயோட ஒரு போர்டு வச்சிருக்காங்க, அங்கங்க போர்டு வச்சிருக்காங்க. இங்கிருந்து நம்ம கீழே பார்க்குற வியூ பாருங்க. ஓ மை காட், டடங்கிற மாதிரி இல்ல, வேற லெவலுங்க. ஐயோ, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்கு பாத்தீங்கல்ல புதுக்கோட்டை மாவட்டத்துல, வேற லெவலுங்க. வாங்க போலாம் உள்ள. மக்களே, இந்த அற்புதமான காட்சியை பார்த்துட்டு நாம அடுத்த வால்குள்ள போறோம். 3வது கட்டமைப்பு, 3வது கோட்டை மதில் சுவர். வாங்க உள்ள போலாம். ஓ, இதுதான் ஃபைனல். மேலே வந்தாச்சு நாம. ஓ, உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேடை இருக்குங்க. அது மேலேயும் வந்து ஒரு பீரங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இங்க நார்த்தாமலையில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஒரு சுனை இருக்குங்க. அந்த சுனைக்குள்ள வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கா.
ஸோ இங்க இருக்கிறத பார்த்துட்டு தான் இதே மாதிரி நார்த்தாமலையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டு அங்க போய் சுனையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு குடவரை சிவன் கோவில் இருந்திருக்குங்க. பாறையை குடைஞ்சு ஒரு சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து ஒரு சுனை இருக்கு. வாவ், மேல ஒரு பீரங்கி வச்சிருக்காங்க பாருங்க, வேற லெவல். திருமயம் கோட்டையில நம்ம டாப் மோஸ்ட் பிளேஸ்ல இருந்து பார்க்குற வியூவு வேற லெவல்ல இருக்குங்க. சுற்றியும் வந்து கோட்டை மதில் சுவர்கள், கீழே வந்து நம்ம திருமயம் டவுனோட வியூ, கீழே குளத்தோட வியூன்னு சொல்லிட்டு அற்புதமாக இருக்கு. இன்னும் நம்ம இந்த மேடை மேலே பீரங்கி வச்சிருக்காங்கல்ல, அங்கிருந்து பார்த்தோன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். படிக்கட்டுகள் மேலே போகிறதுக்கு பீரங்கி இருக்கிற பிளேஸ்க்கு. ஓ, நல்லா நேரவாக கட்டியிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸும் கடைசியில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோட்டையை ஒரு அரண்காக. ஒரு கிழவன் சேதுபதி கட்ட ஆரம்பித்த கோட்டை எத்தனை மன்னர்களுக்கு, எத்தனை கிங்டம்ஸ்க்கு யூஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஓ, இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஐயோ, நம்ம திருமயம் கோட்டை ராமநாதபுரம் மன்னரால கட்டப்பட்டாலும் அடுத்தடுத்து வந்த ஆட்சியில நிறைய மன்னர்களால இந்த கோட்டை பயன்படுத்தப்பட்டு இருக்குங்க. இப்ப நம்ம பாக்குற பீரங்கி வந்து பிரிட்டிஷ் காலத்துது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருமயம் கோட்டையிலிருந்து டாப் வியூ ஃபுல்லாக காமிக்கிறோம் பாருங்க. இது நம்ம ஏறி வந்த என்ட்ரன்ஸ் இருக்கிற ஏரியாங்க. இங்கே தான் வந்து திருமயம் டவுன் இருக்கு. இது டவுன் வியூ, ஓகேவா? டவுன்ல இருந்து பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு கீழே சுற்றியும் நிறைய குளங்கள் இருக்குங்க, நிறைய நீர்நிலைகள் இருக்கு. இங்கே பாருங்களா, வா, வாஸ்ட் ஸ்ட்ரெச், பெரிய குளங்க. நம்ம டிசம்பர் மாதம் இருக்கோம், அதனால வடகிழக்கு பருவமழை சீசனுங்கிறதுனால நிறைய தண்ணி இருக்குங்க. ஃபுல்லாக சுற்றியும் வந்து பனை மரங்கள், அதுக்கு கீழே வந்து ரோட்ஸு. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லேருந்து கொஞ்சம் தள்ளி நேஷ்னல் ஹைவே இருக்குது. இது வந்து காரைக்குடி போகிற நேஷ்னல் ஹைவேங்க. புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி போகிற ரூட்டு. அந்த ஹைவேலேருந்து தான் நம்ம பஸ் வந்து உள்ள கட்டாகி வரும் திருமயம் கோட்டைக்கு. இங்கே இருக்குது பாருங்கள் அந்த ரோடு. ஸோ இந்த பில்டிங்ஸ் ஒட்டுன அப்படியே வந்து ரோடு இருக்கும். அங்கேருந்து போய் ஹைவேல ஜாயின் ஆகிடும். இப்போ அங்கே பார்க்குறது ஹைவே. இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்கள், அந்த குளத்துக்கு பின்னாடி ஹைவே. இங்கேருந்து அப்படியே திரும்பினீங்கன்னா இந்த பக்கமும் கொஞ்சம் டவுன் ஏரியா இருக்குது. கோவில் நம்ம கீழே பார்த்தோம். இங்கிருந்து கீழே இருக்கிற அந்த எண்கோண வடிவ குளம்லாம் பார்க்கலாம். இந்த வியூ செம்ம சூப்பராக இருக்குங்க, காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கட்டமைப்பு தவிர இன்னும் சில பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதோட பேஸ்மெண்ட்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. பில்டிங்ஸ் வந்து செதஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ கோவிலுக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு பெரிய குளம் இருக்குங்க. இங்கே பாருங்க, கீழே அந்த சுனைக்கு ஒரு கம்பி வேலி போட்டிருக்காங்க, ஃபுல்லாக மறைச்சிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் டீப்பான சுனை இது. ஸோ மக்கள் ஏதாவது தவறி விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சமல அங்கே ஒரு பில்டிங் இருந்திருக்கு, அதோட பேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அங்கே கார்னரில் ஒரு பில்டிங் இருந்திருக்கு, வாட்ச் டவர் மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குங்க. வேற லெவலில் பார்த்தீங்கல்ல என்ன மாதிரி வியூன்னு. நம்ம திருமயம் கோட்டை டாப்ல இருந்து வேற லெவலுங்க. ஸோ நிறைய ரஷ் எல்லாம் இல்லைங்க. நம்ம ஒரு வீக் டே வந்திருக்கோம், மேபி வீக்கெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ரஷ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற லெவல். மேலே திருமயம் டாப் மோஸ்ட் ஒரு மேடையில் நின்றுட்டு இருக்கோம். திருமயம் கோட்டைக்கு மேலே இருக்கிற ஒரு கோட்டை கொத்தளத்துக்கு மேலே இருக்கிற பீரங்கி மேடை மேலே நின்று பார்க்குற வியூ அமேசிங்க, சான்ஸே இல்லை. ஃபுல்லாக பனிக்காலங்கிறதுனால பனி மூடி இருக்கு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேலேருந்து பார்க்குற வியூ ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு நிறைய நீர்நிலைகள். ஐயோ, வேற லெவலுங்க. ஸோ கண்டிப்பாக புதுக்கோட்டை காரைக்குடி பக்கத்தில் வந்தால் திருமயம் கோட்டையை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ கீழே இருக்குல்ல அந்த குடவரை கோவில், அது போய் பார்க்கலாம். அந்த நேரோவாக ஒரு ஸ்டெப் இறங்குச்சுல, அது போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த பீரங்கி மேடை மேலேருந்து பார்க்கும்போது
உள்ளிருந்து இந்த கோட்டை சுவர்கள்ல இருக்கிற செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் பாருங்களா. ஒவ்வொரு வால்லையும் வந்து இந்த சின்ன சின்னதாக கேப் விட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து காவலர்கள் வந்து நின்று பாதுகாத்து அந்த ஹோல்ஸ் வழியாக யாராவது வராங்க அப்படின்னா கண்காணிச்சுட்டு இன்கேஸ் போர்க்காலங்கள்ல எல்லாம் வந்து இதிலிருந்தே வந்து வில் அம்பு எய்துறது ஈட்டி எறியறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணியிருந்திருக்காங்க பாருங்க. இல்லை இந்த காலத்தில் பங்கர்ஸ் எல்லாம் இருந்திருக்குல்ல, அந்த காலத்துலலாம் இதுதான் பங்கர்ஸ். நம்ம கீழே போய் அந்த கோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பீரங்கி மேடைக்கு கீழே இருக்கிற சுனை பாருங்களா. மலை மேலே ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு இது நேச்சுரலாக ஃபார்ம் ஆன சுனையா இல்லை இவங்க வெட்டுனாங்களா அப்படின்னு எல்லாம் தெரியல எனக்கு. பட் நேச்சராக இருந்ததை கொஞ்சம் ஆழப்படுத்தியிருக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிற வீரர்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் தண்ணீர் ஃபெசிலிட்டி வேணுங்கிறதுக்காக வடிவமைச்சிருக்கலாம். இந்த பீரங்கி மேடை மேலே ஏறுறதுக்கு அங்கங்கே கற்கள் வச்சுருக்காங்க பாருங்களா, சைடில் இருந்தே மேலே ஏறி போகிறதுக்கு. சூப்பர்ல, நைஸ். கீழே போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்க்கணுன்னு நினச்சேங்க. நம்ம ஆக்டோகனல் ஷேப்பில் இருக்கிற குளத்தை மேலேருந்து பார்க்குற வியூ நல்லா இருக்கும். வாங்க நம்ம வாலோட எட்ஜில் இருந்து பார்க்கலாம். மக்களே, கோட்டை மேலே இருக்கிற வீரர்களுக்கு அந்த காலத்தில் மேலிருந்து இந்த ஹோல்ஸ் வழியாக பார்க்குற வியூ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இது வந்து கோவில் இருக்கிற சைடுங்க. நிறைய இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க. வேற லெவலா. இது வந்து சிவன் கோவில். சான்சையில் இல்லை, சிவன் கோவில் முன்னாடி இருக்கிற குளம் எப்படி இருக்கு பாருங்க. வாவ், வேற லெவல்ல. அப்பா, ஒரு பேர்ட்ஸ் ஐல பார்க்கறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அப்பா, சான்ஸே இல்லைங்க. ஓஹோ, மக்களே, நேராக இந்த பீரங்கி மேடைக்கு கீழே இருக்கிற கோட்டை மதிர் சோலுக்கு பக்கத்தில் இருக்கோங்க. இங்கே பாருங்க, மேலே ஒரு குரங்கு பையன். ஸோ இங்கே வந்து ஒரு வியூ இருக்கு. இங்கே தான் வந்து த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆக்டோகனல் ஷேப்பில் இருக்கிற கோவில் குளத்தை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க அழக. ஐயோ, தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த யுனிக் குளங்கள்ங்க இது. கோவில் குளம் எண்கோண வடிவத்தில் இருக்கிற குளம் இதுதான். தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாதுங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. கொக்கா மக்கா, என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வேற லெவலுங்க. ஓ மை காட், சான்ஸே இல்லை. ஓ, இது வந்து சத்தியமூர்த்தி, அதாவது பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற குளம். சான்ஸே இல்ல. நான் சொன்னேன்ல, ஆக்டோகனல் ஷேப்புக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில. அதனாலதான் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. ஸோ இங்க கோவில் குளம் எண்கோண வடிவில் இருக்கு. அங்க வந்து சிவன் கோவில்ல சிவனோட லிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு மிடில் இருக்கிற பார்ட் வந்து எண்கோண வடிவில் இருக்குங்க. அவ்வளோ முக்கியத்துவம். ஸோ எல்லாம் ஒரே கான்செப்ட் தாங்க. ஸோ நம்ம சைவம் வைணவன்னால பிரித்து பார்த்து இது பண்ணக்கூடாது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வந்துட்டா, ஆன்மீகம்னு வந்துட்டா எல்லாம் ஒரே கடல்ல தான் சங்கமிக்கும். சான்ஸே இல்லைல்ல. வேற லெவலுங்க. மக்களே, நம்ம கடைசியில மதில் செவரு மேலேயே ஏறியாச்சுங்க, நம்ம குரங்கு பைய மாதிரி. ஓ மை காட், கீழே பாருங்க, கீழே இருக்கிற கோட்டை கொத்தளங்கள். ஓ, பைரவர் கோவில் அங்க இருக்கு, கீழே இருக்கிறது. இந்த ஹைவேல இருந்து உள்ள வருதுல இந்த ரோடு, வந்தோடனே ஃபர்ஸ்ட் பைரவர் கோவில் தான். அதுக்கப்புறம் இன்னொரு குளம் இருக்கு. முடிஞ்ச அந்த குளத்துல போய் ஒரு குளியல் போடுவாங்க. சுத்தியும் பாருங்க, நம்ம கீழே நடந்து வந்த இடங்கள் ஃபுல்லா. இப்ப நாம நின்னுட்டு இருக்கிற திருமயம் கோட்டையில தான் நம்ம கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துரை பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக நடந்த போராட்டங்கள்ல இருந்து பதுங்கி இருந்தாருன்னு சொல்லப்படுதுங்க.
என்ன மக்களே, நம்ம திருமையம் கோட்டைய மேல செம்மையா பார்த்து ரசிச்சுட்டு, மேல இருந்து நம்ம கீழே பார்க்குற வியூ எல்லாம் ரசிச்சுட்டு, என்கோன வடிவ குளங்களை எல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஸோ வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு வழி போகும் கீழே, அந்த நேரோ பிரிட்ஜ் கீழே இறங்கும்னு சொன்னேன்ல, அந்த வழி தான். வாங்க அந்த கோவில் போய் பார்க்கலாம். என்ன மாதிரி கட்டியிருக்கானுங்க சாமி, எப்பா வேற லெவலுங்க. அழகா ஒரு மலைக்குன்றை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங் கோட்டையை கட்டியிருக்காங்க. வேற லெவலு மக்களே. இதுதான் வந்து 2வது உள்புற சுவர்க்குள்ள இருக்கிற குடவரை கோவில்கள்ங்க. இது அதிசயத்துலேயும் அதிசயங்க. கீழே எப்படி வந்து சிவன் விஷ்ணு கோவில் வந்து குடைவரை கோவிலை கட்டியிருக்காங்களோ, இங்கே வந்து ஒரு பாறையில் அப்படியே செதுக்கி உள்ள ஒரு ரூம் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அநியாயங்க. மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டுகள் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். மக்களே இங்க பாருங்க திருமயத்தில் இருக்கிற அதிசயத்தை. இதெல்லாம் அநியாயங்க. மேல இந்த பாறையில சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து குடவரை மாதிரி நோண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற ராக்கே வந்து சிவலிங்கமா பண்ணியிருக்காங்க. தனியா பிரதிஷ்டை பண்ணல. வேற லெவல் இல்ல. கரெக்டா சூரிய ஒளி பாயுது பாருங்க. இது மேல இருக்கிற கோட்டை கொத்தளங்க. அநியாயம் இல்ல. ஓ மை காட். வாங்க மேல போய் வழிபட்டு வரலாம். கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஏறுவோம். மக்களே பேகு செப்பல் எல்லாம் கழட்டி அந்த பக்கம் வச்சுட்டு ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. ஓஹோ, கொஞ்சம் பீதியா தான் இருக்கு. ஓ மை காட். இங்க பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு. செம ஸ்டீப்பா இருக்குங்க. Wow. வந்தாச்சு. லேடிஸ் எல்லாம் கூட ஏறுறாங்க, வயசானவங்க எல்லாம் கூட. நமக்கு என்ன மக்கா மக்கா. அடே இறைவா, இதெல்லாம் சான்ஸே இல்லை. இங்க பாருங்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோலயம் எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சான்ஸே இல்லைல்ல. ஓ சாமங்க. அப்பா என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ள போல வாங்க. உள்ள போய் வழிபட்டு இறங்கும் போது தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இறங்கணும். உள்ள வந்தாச்சுங்க சிவன் சந்நிதிக்கு. ஓ இங்க பாருங்க, ஃபுல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல உள்ளுக்குள்ளேயே குடவரை மாதிரி வெட்டியிருக்காங்க. மேல பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்குங்க. வேர்த்து விறுவிறுக்குது. இதுக்கு கிளைமேட் நல்லா இருக்கு, அதுக்குமே வேர்க்குது. உள்ள காமிக்கிறேன் பாருங்க மக்களே. இதுதான் நம்ம ஏறி வந்த படிக்கட்டுங்க. பேக் எல்லாம் கீழே கிடக்குது பாருங்க. பட்டர் பால் மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல், அதுக்கு நேர் ஆப்போசிட்ல சூப்பரா இந்த குடவரை பண்ணியிருக்காங்க. உள்ள பாருங்களேன், எக்கோ கேக்குது, க்ளோஸ்ட் ஏரியாங்கிறதுனால. ஓ வைப்ரேட் ஆகுதுங்க. ஸோ இதுதான் அமைப்பு. உள்ளுக்குள்ள சிவலிங்கம். சான்ஸே இல்லை. சின்னதாக ஒரு விளக்கு மாடம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அபிஷேகம் பண்ணால் தண்ணீர் விழறதுக்கு ஒரு தொட்டி. செம. சான்ஸே இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கே. மக்களே இறைவனை கண்குளிர பார்த்தாச்சுங்க. இட்ஸ் டைம் டு கெட் டவுன். நன்றி இறைவா, இந்த மாதிரி ஒரு அதிசயங்களை எல்லாம் காமிக்கிறதுக்கு. எல்லா புகழும் உனக்கே சேரட்டும். நம்ம இறங்கலாம். இறங்குறது தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இறங்கணும். ஸோ நீங்களும் வந்தால் பத்திரமா இறங்குங்க. ப்ராப்பராக grip வேணும்ல. தப்பர பேனை நாம் இறங்கி எங்காவது விழுந்துட்டோம்னா செமையாக இருக்குங்க. ஐயோ அட்வென்ச்சரஸாக இருக்கு. இங்கே பாருங்க,
படிக்கட்டுகள் கீழே இறங்கி வர வர. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டம் போடாமல் ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக இறங்கவும். நான் வீடியோ எடுத்துகிட்டே இறங்கினாலும் ரொம்ப பாதுகாப்பாக இறங்குறேன், உங்களுக்கே தெரியும் அது. ஏன்னா ஸ்டீலில் வச்சுருக்காங்க, இடையில இடையில கேப் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு. ஸோ குழந்தைங்க பெரியவங்களாம் ஏறுறாங்கன்னா ஒருத்தங்க பின்னாடி இருந்து பார்த்துக்கிறது நல்லது, ஓகேவா? ஏ சக்சஸ்! ஐயோ வேற லெவலுங்க, சான்ஸே இல்லைங்க. ஐயோ கொக்கா மக்கா, நம்ம ஆளுங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க இல்லைங்க. ஒரு பெரியவே மலையவே கொடுத்தாலும் அதுக்குள்ள கொடைஞ்சு ஒரு கோவிலை உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்களா? அது கூட வந்து இறைவனுக்காக உருவாக்கி இருக்காங்க பாருங்க. அதுதாங்க நம்ம கெத்து, நம்ம முன்னோர்களோட கெத்து, வேற லெவல். ஸோ இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு குட்டி கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன், மேல படிக்கட்டு இருக்கு, அதுவும் போய் பார்க்கலாம் வாங்க. சான்ஸே இல்லை மக்களே. நம்ம குடவரை கோவிலுக்குள்ள இருக்கிற சிவபெருமானை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. மேலிருந்து சுனையெல்லாம் வருது பாருங்களா. மழை பெய்யும் போது பார்த்தா செம்ம கெத்தா இருக்குங்க. ஆஹா, சொல்ல சொல்ல செம்மையா கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் வேணாலும் மழை வரலாங்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம அதுக்குள்ள சுற்றி முடிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஈரப்பதத்தினால ஃபுல்லாக பாசி பிடிஞ்சிருக்கு பாருங்களா. செம்ம அமைதியான என்விரான்மெண்ட்டுங்க, சான்ஸே இல்லை. சரி வாங்க போவோம் மேலே. இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பெரிய பட்டர் பால் மாதிரி இருக்கிற பாறாங்களுக்கு கீழே ஒரு வழி போகுது. ஆஹா, வளைச்சு வளைச்சு கட்டி வச்சுருக்காங்க. நினச்சேன் இங்கே ஒரு குகை கோவில் இருக்குங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் தெரியல. ஆனால் என்ன சுரங்கமா என்னன்னு தெரியலையே. நம்ம அந்த குகைக்கு மேலே வந்தாச்சுங்க. உள்ள செம இருட்டா இருக்கு. சிவலிங்கம் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் சரியா தெரியல. ஸோ இந்த கோவில் மேலிருந்து நம்ம பார்த்த சிவபெருமான் பாருங்க, எவ்வளோ ஹைட்ல ஏறி சாரம் வச்சு கொடைஞ்சு உள்ளுக்குள்ள ஒரு சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களே. இவங்களை என்ன சொல்றது, வேற லெவல். சரி ஓகேங்க, வாங்க. நன்றி இறைவா. ஸோ இந்த பக்கம் சுற்றி சுற்றி வந்து எவ்வளவு கோட்டை மதில் சுவர்கள் பாருங்க, வளைச்சு வளைச்சு கட்டியிருக்காங்க. அப்பா, ஒரு ஃபுல் ரவுண்டு போய் வந்தாச்சுங்க நம்ம திருமயம் கோட்டையை. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பட்டர் பால் பார்த்தோம்ல, அதுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம். வேற லெவல். மேலே பெரிய கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, கீழே கோவில்ல தான் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. அதிசயமோ அதிசயங்க. மேலே வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக மன்னனுக்கான அரண்மனை, கோட்டை, கொத்தளங்கள் எல்லாம், கீழே மக்கள் வழிபாட்டுக்காக வழிபாட்டு தலங்கள் பெருமாளுக்கும் சிவனுக்கும். உள்ளுக்குள்ள அவ்வளவு கலை நுட்பங்கள், ஞான நுட்பங்கள், எண்குண வடிவத்துல குளம், எண்கோண வடிவத்துல சிவனோட சிலை. என்ன சொல்றதுங்க அப்பா, நம்ம கிட்ட இருக்கிற நிறைய விஸ்டம் வந்து நாம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் தோணுது. அதையெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரணும். திருமயம் கோட்டையெல்லாம் நாம ஹிஸ்டரியில படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை, பட் எவ்வளவு அற்புதமான கோட்டைங்க. நம்ம மக்கள் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்ல நம்ம சேனல்ல கவர் பண்ணிட்டேன். இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்கள் குழந்தைகள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். யாராவது அப்படி இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு திருமயம் வந்துட்டு போனீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. வர முடியாதவங்க பார்த்துட்டு இந்த பியூட்டிஃபுல்லான நம்ம வேலைப்பாடுகள் இருக்கிற கோட்டை எப்படி இருக்குங்கிறத விர்ச்சுவலாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஸோ இப்போ வாங்க கீழே போவோம். போறதுக்கு மனசே வராதுங்க, அவ்வளோ பியூட்டிங்க. ஐயோ, மேலே உட்காந்து அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் தான் தோணுது. பட் ட்ராவலர்ஸ் லைஃப் இஸ் லைக் திஸ். நம்ம இந்தியாவோட, ஏன் உலகத்தோட நிறைய மூலை முடுக்குகளுக்கு ட்ராவல் பண்ணாலும் இயற்கையோட அதிசயங்கள் கொட்டி கிடக்குது. நம்ம மூதாதையர்கள் கட்டி கொடுத்த சிற்பங்கள், சிற்பக்கலைகள், கோவில்கள், கோட்டை கொத்தளங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக தான் இருக்கு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்படி இல்லை, இருந்தாலும்
எவ்வளவு எஃபோர்ட் போட்டு இதையெல்லாம் நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. வேற லெவல் ஃபீலிங் தான். ஸோ வித் தட் வைப்ஸ் வாங்க கீழே போலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 3 hours ஆச்சுங்க. அவ்வளவு நேரம் சுத்தி பார்த்துருக்கோம். ஸோ மக்களே, நம்ம திருமயம் கோட்டையை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு சொல்லுவா திருமயம் கோட்டைக்கு வந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம திருமயம் கோட்டை நம்மளோட கலை கலாச்சாரம் ஹிஸ்டரி எல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி கம்பீரமா நின்றுட்டு இருக்கு. ஸோ நம்ம திருமயம் கோட்டை பத்தின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from திருமயம் கோட்டைங்க, the majestic திருமயம் fort. See you.